சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல இறை அடியார்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நேர்கள் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நிறைய சந்தேகங்கள் கேட்டிருக்கீங்க. குருஜி கிட்ட அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கமா குருஜி, உங்களுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் ஒன் பை ஒன்னா நம்ம நேர்களுடைய சந்தேகத்துக்கு தீர்வு கொடுக்கலாம். குருஜி, முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, அரச மர வழிபாடு பற்றியும் அரச மரம் மற்றும் வேம்பு இணைந்து உள்ள வழிபாடு பற்றியும் சொல்லுங்கள் குருஜின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக அரசும் வேம்பும் இணைகிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா குரு சந்திர யோகமாக எடுத்துக்கலாம். நம்ம நிறைய ஜாதகத்தில் கஜகேசரி யோகம் இருந்தால் எல்லா தோஷங்களுக்கும் ஒரு நிவர்த்தின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுபோல் அதிக மனக்குழப்பம் உள்ளவர்கள் அரசும் வேம்பும் இருக்கக்கூடிய இடத்துல உள்ள விநாயக பெருமானை வழிபடுவது மன தெளிவை கொடுக்கும், உடல் தெளிவை கொடுக்கும். நம்மளுடைய நினைக்கக்கூடிய எண்ணோட்டங்கள் நிறைவாக நடைபெறுவதற்கும் அந்த எண்ணோட்டங்கள் ஒரு உயிரோட்டமாக ஒரு பொருள் வடிவாக ஸ்தூல வடிவாக நமக்கு அது நிறைவேறணும்னா காலையில் 4:30 6 மணிக்குள்ள நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த எண்ணங்களுக்கு வலிமை கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த அரசும் வேம்பும் விநாயகரோடு இணைந்திருக்கிற இடம். ஸோ அங்கே நாம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இருக்கக்கூடிய அந்த மூச்சு காற்றை சுவாசித்து நம்மளுடைய கற்பனைகளுக்கெல்லாம் அந்த வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றணும்னு செயல்படுத்தினோன்னா நல்ல வெற்றி கிடைக்கும். நிச்சயமாக. அடுத்ததாக கேது திசையில் எந்த ஒரு பொருளும் நிலைக்காதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது லேண்ட் வாங்கினாலோ ஜுவல்லரி வாங்கினாலோ வீடு வாங்கினாலோ இது நிலைக்காதுன்னு சொல்கிறாங்க. குருஜி, உங்களுடைய கருத்து? ஆமாம், கிட்டத்தட்ட கேதுன்னு வரும்பொழுது ஒரு மனிதனுக்கு அந்த கேது திசை முடிகிற வரையும் அவர் என்ன பண்ணுவார்னா அவருடைய லைஃப்பில் சந்திரனை அவர் இயக்கவே முடியாது. அப்போது உடல் பலமும் மனோபலமும் அவருக்கு நிறைய குறைஞ்சிருக்கிறதுனால கேது திசையில் நம்ம எந்த ஒரு முடிவுகளையுமே தெளிவாக எடுக்க முடியாது. கேது திசையில் எடுத்த எந்த ஒரு முடிவுகளுமே லைஃப்பில் நமக்கு கொண்டு இழுத்து விட்டுட்ட பிரச்சனைன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அதனால கேது திசை நடைபெற்று கொண்டிருக்கும் போது எந்த விதமான புதிய முயற்சிகளையோ புதிய வரவுகளையோ நெடுநாட்களாக நம்மோடு பயணிக்கக்கூடிய பொருளாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் அதை கேது திசையில் ஃபிக்ஸ் பண்ணுறது நன்மையாக இருக்காது. கண்டிப்பாக பிரச்சனை வரும். காரணம், கேது திசை நடக்கும் பொழுது நம் ஜாதகத்தில் 2ஆம் பாவம் செயலிழந்திருக்கும். அதனால புதிய வரவு, புதிய இடம், புதிய மனைவி, புதிய குழந்தைகள் இது எல்லாமே நமக்கு சிக்கல் தான். உங்களுடைய அந்த சனி திசையை பத்தின ஒரு காணொலியிலிருந்து இந்த ஒரு கொஸ்டின் குருஜி, ஃபாரின்ல இருக்கோம், கருப்பு கலர் கவு இங்க கிடைக்கிறது இல்லை, அடுத்த ஆப்ஷன் சொன்னீங்கன்னா நாங்க அதற்கான ஒரு பரிகாரம் செய்வோம். அது தமிழ்நாட்டில் நிறைய கோசாலைகள் இருக்கிறது. அந்த கோசாலைக்கு ஏதாவது ஒரு தொகை கொடுத்து அதை எடுத்துக்கோ சொல்லுங்க அப்படின்னா கூட அதை செயல்படுத்தலாம். ஒரு தப்புமே இல்லை. இல்லை தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க சார்பாக வாங்கி கொடுக்க சொல்லலாம். அதற்கான பணத்தையோ அல்லது தொகையவோ அந்த கோசாலைக்கு செலுத்துறது நல்லது. அருமை. அடுத்தாக, எந்த வயதிலிருந்து சனி பெயர்ச்சியை நாம் பார்க்க வேண்டும் குருஜி? என்னுடைய மகனுக்கு 15 வயது ஆகிறது அப்படின்னு ஒரு நேர் கேட்டு. சனி பெயர்ச்சி பொறுத்தளவுலமா நம்ம பிறப்பு ஜனனகால ஜாதகத்துல சனி பகவான் தீய கோள்களோடு இருக்கின்ற பட்சத்தில் எத்தனை சனி பெயர்ச்சி வந்தாலும் தீமைதான். அப்போ சனியோடு செவ்வாய், சனியோடு கேது, சனியோடு தேய்பிறை சந்திரன், சனியோடு நேரடி ராகு தொடர்பு இருக்கிற பட்சத்தில் கட்டாயமாக எல்லா சனி பயிற்சியும் அவங்களுக்கு ஆபத்து தான். ஸோ சனியோடு இணைந்த சுபக்கோள்கள் நிறையா இருந்தால் அவங்க எந்த சனி பயிற்சியை பொறுத்தளவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ விதியினுடைய வலிமையை பொறுத்து தான் மதி வேலை செய்யுமே தவிர அந்த மதியினுடைய அடிப்படை தான் கோச்சார கிரக அமைப்பு. ஸோ அதனால் விதி சுபத்துவமாக இருந்தால் கட்டாயமாக சனி பயிற்சி ஒன்றும் பண்ணாது. அசுபத்துவமாக இருந்தால் எந்த பயிற்சியுமே நமக்கு நன்மை அளிப்பதில்லை. அதனால தான் சனி பயிற்சி பலன்கள் சொல்லுவதும் கிடையாது. அருமை குருஜி. அடுத்தாக ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் ஜாதகத்திற்கும் தொடர்பு உண்டா? அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்போ போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது எல்லாருமே சிந்திக்கிற ஒரு விஷயம் கிடையாது. சில கம்பெனி இன்னைக்கு அதை ஒரு மெயின் ரூலாக மாற்றிருக்காங்க. ஆனால் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்தளவில் இன்சூரன்ஸ் அப்படின்றதையே நம்ம கண்டுக்கக்கூடாது. இப்போ ஒரு பாடிக்கு எந்த பார்ட்டுக்கு என்ன எவ்வளோ கிளைம் நமக்கு ஆகும், எந்த பார்ட்டு எந்த பாடி பார்ட்டில் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தால் என்ன கிளைம், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் அதுக்கு ஒரு பேக்கேஜ் முடிஞ்சு போச்சு, கையெழுத்து போட்டு நம்ம மறைஞ்சிடணும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு காரா இன்சூரன்ஸ் போடுறீங்களா, பம்பர் டு பம்பர் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகுதா, அதுக்கு என்னுடைய காருடைய நான் வச்சிருந்த டேட் படி எவ்வளோ நீங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுட்டு அதை கண்டுக்க கூடாதே தவிர நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது இப்படி நடந்தா என்ன அப்படின்னு ரொம்ப டீப்பா போய் அந்த இன்சூரன்ஸ் செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணி நீங்க இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா அந்த இன்சூரன்ஸை நீங்க கிளைம் பண்ற மாதிரியே இருக்கும்.
ஓகே. இப்ப நம்ம வந்து எதிர்காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே நம்ம என்ன பண்றோம்னா எழுதி வைக்கிறோன்றது பேர் தான் இன்சூரன்ஸ். கண்டிப்பா. இன்சூரன்ஸ், உயில், இது எல்லாமே 8ஆம் பாவம் சம்பந்தப்பட்டது. சோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா எதிர்காலத்துல இதெல்லாம் வரக்கூடாதுன்ற மனநிலையிலேயே நம்ம வந்து கையெழுத்து போட்டுட்டு மறந்துடணும். ஸோ இதை ரொம்ப நம்ம டீப்பாக காருக்கு ஹெல்த்துக்கெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை நம்ம அப்ளை பண்ணுற மாதிரியே இருக்கும். அதனால ஃபீஸை கட்டிட்டு நம்ம விட்டுறணும். காருக்கு இன்சூரன்ஸை போட்டுட்டு மறந்துடணும். ஸோ அதில் செக் பண்ண ஆரம்பித்தோம், கன்ஃபார்ம் நம்ம கார் வந்து பிரச்சனையா. கண்டிப்பாக. அடுத்ததாக தான தர்மங்கள் வந்து மாலையில் செய்யலாமா அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. பொதுவாக இந்த மகாலட்சுமி அப்படின்னு வரும்பொழுது மகாலட்சுமிக்குன்னு சில பொருள்கள் இருக்கிறது. இதை வந்து மாலை நேரத்தில் கண்டிப்பாக வெளியில் கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ உணவு அப்படின்னு வரும்பொழுது தாராளமாக வீட்டிற்கு அழைத்து அவர்களை சாப்பிட வச்சு மாலை நேரமாக இருந்தால் போக வைக்கலாம். அதுல எந்த தப்புமே கிடையாது. சில பொருள்கள் விரத காலங்கள்ல தானமாக தாம்பூலம் வைத்து சுமங்கலிக்கு கொடுக்கறதுன்ற ஒரு நிலை வரும்போது அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரு குறிப்பிட்ட இந்த நீர், மோர், பால், பணம் இது எல்லாமே கடனாக கொடுக்கணும். ஒரு தான நிலை இல்லாம இனாமாக கொடுக்கிற ஒரு உறவில் உள்ளவர் வந்து நிற்கும் பொழுது கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுல இந்த ட்ரெஸ் எல்லாமும் அதே நிச்சயமா. காரணம் என்னன்னா ஒருத்தவங்க வந்து பசின்னு கேட்கும்போது உள்ள கூப்பிட்டு சாப்பாடு போடலாம், தப்பே கிடையாது. ஆனா உடம்புல எல்லாமே கரெக்டா இருந்து எனக்கு கொஞ்சம் மோர் கொடு அப்படின்னு கேட்டா கொடுக்க கூடாதுதான். எனக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொடுங்கன்னா கொடுக்க கூடாதுதான். அதாவது வந்திருக்கக்கூடிய மனிதர் உடலால் எந்த விதத்திலும் பலகீனம் இல்லாது இருந்து அவர் தெளிவா இருந்து ஒரு தானம் கேட்டால் அவருக்கு 6 மணிக்கு மேல கொடுக்க கூடாது. அந்த அவருடைய லைஃப்ல ரொம்ப பலகீனமா இருக்காருன்னா தாராளமா அவர் கேட்கிறத நம்ம கொடுக்கலாம். சோ அதனால மனிதர்களை அறிந்து நம்ம என்ன பண்ணோம்னா தானம் கொடுப்பது நேரம் சரியானதா இல்லையான்றதை முடிவு செய்யணும். ஒரு வயதானவர் 6 மணிக்கு மேல ஒரு தானத்தை கேட்கிறாருன்னா கொடுக்கறதுல தப்பு இல்லை. அது இயலாமையின் வெளிப்பாடு. அப்ப கொடுக்கிற தானம் கண்டிப்பா உங்களுக்கு விரயம் பண்ணாது. ஆனா ஒரு சோம்பேறியை நீங்க வந்து தானத்துக்கு ஊக்குவிச்சீங்கன்னா அது அவன் செய்த பாவத்துல சேரும். ஏன்னா அவன் சோம்பேறியா இருக்கிறதே அவன் செய்யற பாவம். அதுல நம்ம பங்கெடுத்துக்கிறோம்னு அர்த்தம். நீங்க கொடுப்பது சோம்பேறியா அல்லது இயலாதவரா அப்படின்றதை பொறுத்து நீங்க தானம் கொடுக்கிற பலன் மாறுபடும். அடுத்த வந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, ஒரு பெண்மணி, ப்ளீஸ் குருஜி நீங்க பெண்களுக்கு ஒரு 10 விதமான சாரி நிறங்களை சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு வந்து பெண் ரசிகர்கள் தான் அதிகம் உங்களை ஃபாலோ பண்றவங்க, அவங்க கேட்டிருக்காங்க. பொதுவாக பெண்கள் அப்படின்னாலே சுக்கிரன் நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். இப்போ சுக்கிரனுக்குரிய நிறம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது லைட் பிரைட் கலர்ஸ் அதுதான் வந்து சுக்கிரனை வந்து பயங்கரமாக ஆக்டிவேட் பண்ணிவிடும். அப்போ என்னன்னா ஸ்கை ப்ளூ அப்படின்றதோட எல்லோ காம்பினேஷன், பிங்க் அப்படின்றதோட எல்லோ காம்பினேஷன், ரெட்டோட எல்லோ காம்பினேஷன், பிங்க் வித் நேவி ப்ளூ இந்த காம்பினேஷன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் அப்படின்றத மேக்ஸிமம் பெண்கள் என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். ஒருவேளை ஒயிட் நிறைய போடுறன்ற சூழல் வரும்போது அதில் ரெட் கலரோ மெரூன் கலரோ எல்லோ கலரோ என்ன ஆகும்னா ஒரு ஷாலாக காம்பினேட் ஆகியிருக்கணும், சாரிலையும் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ தனித்த ஒயிட் அப்படின்றது போடக்கூடாது. ஸோ என்னை பொறுத்தளவில் பிங்க்கு, ஸ்கை ப்ளூ, அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன், இதெல்லாம் ஹை லெவலில் இருந்து மற்ற டார்க் கலர்ஸ் எல்லாம் லைட் லெவலில் இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த எந்த இடத்துல வந்து ப்ளூ காம்பினேஷன் ஆகக்கூடாது அப்படின்னா ரெட்டும் ப்ளூவும் காம்பினேஷன் ஆகக்கூடாது, ரெட்டும் பிளாக்கும் காம்பினேஷன் ஆகக்கூடாது. இது ரெண்டை தவிர மற்ற எதை வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம், எந்த தப்புமே கிடையாது. இந்த 2 கிரக சேர்க்கை மட்டும்தான் தப்பு. அடுத்த ஒருத்தர் கேட்டிருக்காங்க, நீங்கள் மாடம் வைப்பது சிறப்பு என்று சொன்னீங்கள் குருஜி, வடகிழக்கு உச்ச பகுதியில் தலைவாசல் இருக்கு, அதன் 2 புறமும் மாடம் இருக்கு, வடகிழக்கு என்பது நீர் பகுதி, அதில் மாடம் வைப்பது சிறப்பா அப்படிங்கிற ஒரு விளக்கம் கேட்டிருக்காங்க. சரிம்மா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு எரியும் பொழுது அதனுடைய வெப்பத்தினுடைய அளவு என்னன்னு நமக்கு தெரியும். ஒரு சூரிய ஒளியினுடைய வெப்பத்தினுடைய அளவு என்னன்றது நமக்கு தெரியும். இப்போ வடகிழக்குல நீங்க உச்சவாசல் வைக்கும் பொழுது விளக்கேற்றக்கூடாதுன்னா வடகிழக்கு பகுதியில சூரிய ஒளி இல்லாமல் நம்ம தடுத்துட முடியுமா? அப்போ வடகிழக்கு சூரிய ஒளியை விட நீங்க ஏற்றக்கூடிய விளக்கினுடைய வெப்பத்தின் அளவு பெருசா? இதெல்லாம் யாருக்கிட்ட காது குத்துற வேலை? அப்போ என்ன இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஏதோ ஒரு வகையில் வாஸ்து என்ற பெயரில் உங்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு வெப்பத்தினுடைய அளவு அப்படின்னு வரும்பொழுது ஒரு அடுப்பு, ஒரு யாகசாலை அப்படின்னு வரும்பொழுது வெப்பத்தினுடைய அளவு அதிகம். அதை வந்து வடகிழக்கு பகுதியில் தினசரி செயல்படுத்தக்கூடாது. இப்போ ஒரு விளக்குன்னு வரும்பொழுது அதனுடைய அளவு வந்து பெரிய விஷயம் கிடையாது. அதனால தாராளமா நீங்க விளக்கு மாடம் வைத்து ஏத்தலாம், அதுல எந்த தவறும் கிடையாது. அங்க ஒரு பெரிய தண்ணீர் தொட்டி இருக்கு, அந்த தண்ணீர் தொட்டியினுடைய அளவு பெரிதா அல்லது ஒரு சிறிய சுடரினுடைய அளவு பெரிதான்னு கேட்டா எதை சொல்லுவீங்க?
தண்ணீர் தொட்டி தான் அதிகம். அப்போ அந்த இடத்துல நெருப்புத்தன்மையை காட்டிலும் நீர் தத்துவம் அங்கு வலுத்திருந்து தாராளமாக நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். வடகிழக்குல வந்து சிறிய அறை அமைக்க கூடாதுன்றது மட்டும்தான் வாஸ்து வலியுறுத்துறதை தவிர விளக்கு பற்றி இந்த இடத்துல எதுவுமே நாம சொல்லலை. அதனால வந்து சிறிய அறை போட்டு விளக்கேற்றுவது பாவம். அதனால வெளியில மாடம் அமைத்து தாராளமாக ஏற்றலாம், ஒரு தவறும் கிடையாது. என்னுடைய வீடு கிழக்கு பார்த்த வீடு தான், உச்ச வாசல் தான், 2 பக்கமும் மாடம் இருக்கிறது, 2 பக்கமும் மாலை நேரத்தில் விளக்கேறியும். அருமை குருஜி, அருமையான உதாரணம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. ஜோதிடர்கள் வந்து கர்ப்பப்பை இல்லாமல் உங்களுக்கு சுக்கிரம் வசியம் இல்லை, வரலட்சுமி பூஜை செய்வதில் பலன் இல்லை என்று சொல்கிறார்கள். எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது குருஜி, இதற்கான ஒரு விளக்கம் கொடுங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுமா. என்றைக்குமே பெண் பெண் தான், அதில் எந்த தவறுமே கிடையாது. ஸோ உதாரணமாக நம்ம எடுத்துக்கணும்னா சுக்கிரவசியம் என்பது ஒரு பெண்ணுக்கு ஒரு 40 வயது 45 வயது காலகட்டம் வரையும் அவளுக்கு இளமையிலேயே என்ன ஆகும் அப்படின்னா அந்த பலம் வந்து இருக்கும். அப்படி கர்ப்பப்பை எடுத்தால் சுக்கிரவசியம் இல்லைன்னா சுகாசினி பூஜைகள்னு ஒன்று இருக்குது. அதில் 60 வயதுக்கு மேற்பட்ட தீர்க்கமான சுமங்கலிகளினுடைய ஆசீர்வாதம் பெறுவதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா சுக்கிரன்னு சொல்றோம். நிறைய இடங்களுக்கு மகாலட்சுமி வரலட்சுமி விருத கதையிலேயே வயதான மூதாட்டி கோலத்துல போய் தான் அனுகிரகம் புரிஞ்சதா சொன்னாங்க. இப்ப வயதான மூதாட்டிக்கு வந்து யூட்ரஸ் வேலை செய்யும் நினைக்கிறீங்க? அப்போ இந்த இடத்துல ஒரு பெண்ணுன்னு பிறந்துட்டாலே அவ கடைசி வரை சுக்கிரன் தான். இந்த உறுப்பு இருக்குது இல்லைன்றதுனால அது என்ன பண்ண போறது இல்லை, மாறுபட போறது இல்லை. ஸோ சுக்கிரன் அப்படின்றது வந்து அது உணர்வு சம்பந்தப்பட்டதை தவிர உறுப்பு சம்பந்தப்பட்டது கிடையாது. அப்படி பார்த்தா ஆண்கள் சுக்கிரன் ஆக்டிவேட்டே பண்ண முடியாதா? கண்டிப்பாக. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு வந்து சுக்கிரனுடைய தன்மை வசியமாகும் போது தானே அங்க பெண் வசியமே இருக்கிறது. அப்ப ஆணுக்கு யூட்ரஸ் இருக்கணுமா? இல்லை. அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா சுக்கிரன் என்பது பொருள் காரகத்துவத்தின் அடிப்படையில், அழகின் அடிப்படையில், லக்ஸூரியஸ் அடிப்படையில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம். ஸோ அது உறுப்பின் அடிப்படையில் இல்லை. ஆகையினால நீங்க தாராளமாக மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம், நிறைய நல்ல மாற்றம் உண்டு. அருமை குருஜி. இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, 2 மூக்கு குத்தலாமா, அதே மாதிரி காது குத்துவதை பற்றி சொல்லுங்கள் குருஜி. தாராளமா 2 மூக்கு குத்தலாம், எந்த தவறுமே கிடையாது. நம்ம அம்பாள் மாதிரி காட்சி கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம், மகாலட்சுமி மாதிரி காட்சி கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம்னா தாராளமா 2 மூக்கு குத்தலாம். ஒரு உடம்புல எத்தனை ஓட்டைகள் இருக்கிறதோ, அதுலேயும் குறிப்பா மூக்குலையும் காதலையும் எத்தனை ஓட்டைகள் இருக்கிறதோ அத்தனை அறுவை சிகிச்சைகள் தவிர்க்கப்படும். ஏன்னா நம்ம உடம்புல வந்து அறுவை சிகிச்சை ஏற்படக்கூடிய நிலை வருவதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் காதுன்ற ஒரு விஷயத்தையே குத்துனாங்க. எந்த இடத்துல வந்து ராகு கேதுக்களுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கிறதோ அங்கு ஓட்டை போட்டே ஆகணும். அப்ப என்னன்னா சிறிய ஓட்டை அப்படின்னு வரும்பொழுது மூக்கில் கேது, ஓகேவா, பெரிய ஓட்டை அப்படின்னு வரும்பொழுது காதில் ராகு. ஸோ மூக்கு நாசி கேதுவையும் காதினுடைய நாசி வந்து ராகுவையும் குறிக்கும். ஸோ அந்த இடத்துல துளையிடும் பொழுது ராகு கேதுக்கு அது சிறந்த பரிகாரமாக சொல்லப்படுகிறது. ஸோ அதனால தான் திருமணத்தின் போது இது 2க்கும் பரிகாரம் பண்ணாமல் யாருமே செயல்படுத்த மாட்டாங்க. ஸோ கட்டாயமாக குத்துறது ராகு கேதுக்கு சிறந்த ஒரு பரிகாரம். அதனால தான் நம்மளுடைய அன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 100 வயசு பாட்டி, வீட்டுக்காரருடைய பெயரையே சொல்லி அழைக்காத பாட்டிகள் காதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். புல்லாக்குன்றதை தாண்டி அதை சுத்தி அதுக்கு நிறைய அணிகலனுக்கு பெயர் உண்டு. ஸோ அதனால அந்த அணிகலன் எல்லாம் ஒரு பாரம்பரியத்தில் நம்ம எடுத்து சொன்னோம்னா ராகு கேதுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் தான். அடுத்ததாக கேட்டிருக்காங்க, ஜாதகத்தில் சூரியன் நீச்சமாக இருக்கு, அதற்கு என்ன செய்ய வேண்டும்? எந்த தவறுமே கிடையாது. சூரியனை பார்த்த கிரகம் எதுவோ அதை பொறுத்து அவருடைய பலன் மாறுபடும். ஒரு கிரகம் உச்சமாகிறதுலையோ நீச்சமாகிறதுலையோ பலன்கள் மாறுபடுவது இல்லை. ஓகேவா? ஸோ அந்த கிரகத்தை வேறு எந்த கிரகம் பார்த்துருக்குன்றதை நம்ம பார்த்தா போதுமானது. ஸோ அதனால ஒருவேளை உங்களுக்கு அப்படி எதுவா இருக்குன்னா நீங்க சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்றதன் மூலம் அதை செயல்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த துலாத்துல சூரியன் இருந்தால் சூரியன் நீச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஜாதகப்படி. ஸோ மேபி அதை பேஸ் பண்ணி கூட இவங்க கேட்டிருக்கலாம். இல்லை, அப்படி நம்ம சொல்ல முடியாது. பொதுவாக சூரியன் யாருக்கு வீக்கா இருக்கோ அவன் பகலை இருட்டாக்கி தூங்குவான், பகல்ல தாம்பத்தியம் கொள்ளக்கூடிய நிலைக்கு வருவான், சோம்பேறியா இருப்பான், கட்டிலே உணவு உண்வான். இதெல்லாம் சூரியன் நீச்சமா இருக்கிற பலன். ஆனா ஐப்பசி மாசத்துல பிறந்தவங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த கேரக்டர் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அது சூரியனை பார்த்த கிரகத்தை பொறுத்து வாழ்வியல் முறை பொறுத்து மாறுபடும். உண்மையான சூரியன் நீச்சம் உள்ளவன் இப்ப நான் சொன்ன தவறை தான் பண்ணுவான். அவர் ஆவணி மாசம் பிறந்து சூரியன் ஆட்சியா இருந்தாலும், சித்திரை மாசம் பிறந்து சூரியன் உச்சமாகவே இருந்தாலும் இந்த கேரக்டர் இருந்தால் அவருக்கு சூரிய நீச்ச பலன் தான் கிடைக்கும். வீட்டில் இந்திராணியினுடைய படம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மகாலட்சுமியே இந்திராணியினுடைய அம்சம்தான். அதனால மகாலட்சுமியை வழிபட இந்திராணியினுடைய அருள் நிறைவாக கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க பரிகாரம் சொல்லுங்கள் குருஜி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுயம்பு லிங்க வழிபாடு அஸ்வினியில் செய்ய நன்று. அதன் மூலம் மூளைத்திறன் மேம்படும், வாய்ப்புகளும் உருவாகும். ஓகே, அடுத்தது குருஜி, விநாயகர் வைத்து தலைவாசல் வைக்கலாமா?
விநாயகர் வைத்து தலைவாசல் வைப்பதை விட கஜலட்சுமி வைத்து வைப்பது தான் சால சிறந்தது. ஸோ விநாயகரை விட கஜலட்சுமி அதுதான் திருநிலை தெய்வம். அதனால விநாயகரை காட்டிலும் கஜலட்சுமி சால சிறந்தது. புதிய ஆடைகளில் கரை படிந்தாலோ ஓட்டை விழுந்தாலோ அதை சரி செய்து அணியலாமா? பொதுவா ஆடைகள் அப்படின்றதே சந்திரனுடைய அடிப்படைமா. சந்திரன் எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆடைகள்ல எந்த ஆபத்தும் ஏற்படாது. பொதுவா அதிகப்படியான கரைப்படுதல் அல்லது ஆடை ஏதாவது கிழிந்து மாட்டிக்கிறது இல்லைன்னா தீக்கரைப்படுதல் அப்படின்றது நமக்கு குரு நீச்சமாக இருக்கக்கூடிய பலனை உணர்த்தும். எப்ப ஆடைகள்ல தீ பிடிக்குதோ கிளியுதோ பெரிய கரைப்படுதோ அது நம்ம லைஃப்ல குரு நீச்சத்தன்மையை நமக்கு முன்கூட்டியே எடுத்துக்காட்டுது. இது நமக்கு லைஃப்ல இருக்கக்கூடிய முக்கியமான உறவுகளுடைய ஆயுள் கண்டத்தை நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய சில சமிக்கை. அதனால அந்த ஆடையை அறவே அப்புறப்படுத்துறது தான் சரியானது. அது 50,000 ரூபாய் புடவையா இருந்தாலும் பரவாயில்லை. ஓகே, அருமை குருஜி. என் கணவர் சமீபத்தில் இறந்து விட்டார். இறக்கும் முன் இருந்தே தினமும் பறவைக்கு உணவு வைத்து கொண்டிருந்தேன். 1 வருடம் முடியும் வரை பறவைகளுக்கு உணவு வைக்க கூடாது என்கிறார்கள். இதை பற்றி சொல்லுங்கள் குருஜி. தாராளமாக வைக்கலாம், எந்த தவறும் கிடையாது, கண்டினியூ பண்ணலாம். அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அடுத்த நேர் கேட்டிருக்காங்க, குருஜி ஆண்களுக்கு ஒரு கலர் தான் இருக்கு, சட்டை எப்படி போடணும் ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாராளமா பார்த்தீங்கன்னா நான் சொன்ன லைட் கலர்ஸ் எல்லாமே போடலாம். ஆண்கள் பொதுவாக லைனிங் லைட் கலர்ஸ் பிளைன் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பிங்க், ஸ்கை ப்ளூ, ஒயிட், லைட் க்ரீன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். மைல்டு செக்குடு என்றைக்குமே போடக்கூடாது, செக்குடு என்றைக்குமே போடக்கூடாது. லைனிங்கில் எது வேணாலும் போடலாம். அதுக்கப்புறம் நிறைய பலவர்ண நிறத்தில் பூவா போட்டுலாம் ட்ரெஸ் போடுவாங்க, அதெல்லாம் போடக்கூடாது. சரிங்களா? அதெல்லாம் கேது ரொம்ப வலுப்படுத்தும். அதுக்கப்புறம் அலை அலையாக போடுறது இதெல்லாம் சந்திரனை வலுவிழக்க செய்யக்கூடிய விஷயங்கள். ஒருவருடைய ஆடையில் இருக்கக்கூடிய தெளிவும் வெண்மையும் வெளிச்சமும் அவர் மனதினுடைய பிரதிபலிப்பு. அதனால மனதை தெளிவுபடுத்த முடியாத நிலையில் இருக்குன்னா ஒரு தெளிவான ஆடை போட்டாலே அவர் மனது தெளிவாக தான் இருக்கும். அதனால ஆடையை முதல்ல சிக்கல் இல்லாமல் கட்டம் இல்லாமல் போடுறது தான் சரியானது. ஐயா, வீட்டில் உபயோகப்படுத்தாத நிலையில் உள்ள தையல் இயந்திரம் நிலைப்பாட்டை பற்றி கூறுங்கள் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. கணவன் மனைவி பிரிவு நிச்சயம். அதே போல் பார்த்தீங்கன்னா பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உறுதியாக தோன்றும், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கடன் தொல்லை அதிகமாகும். ஆகையினால் தையல் மிஷினை தையல் தைக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தொழில் தொடர்புடையவர்களிடம் தானம் கொடுப்பதே இதற்கு சரியான தீர்வு. ஓகே, இப்போ நிறைய பேர் வச்சுருப்பாங்க, இப்போ தைக்க வேண்டாம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கலாம். தையல் மிஷின் என்னை பொறுத்தளவில் வீட்டில் இருப்பது நன்றன்று. அது நீங்கள் எமர்ஜென்சிக்கு வச்சாலும் சரி, 1 இன்ச்சு கிழிஞ்சிருச்சுன்னு தச்சு போட்டாலும் சரி, தையல் மிஷின் கூடாது கூடாது கூடாது. துணியை நறுக்கி கோர்ப்பதுன்றது வீட்டில் இருக்கக்கூடாத ஒரு செயல். அதனால் அது வேண்டாம். ஸோ குருஜி, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நேயர்களுடைய கமெண்ட்ஸ் இன்னும் நிறைய கேட்டிருக்காங்க. இன்றைய இந்த பதிவில் இந்த அளவுக்கு கமெண்ட்ஸ்க்கான பதில்கள் இருக்குது. தொடர்ந்து நேயர்கள் உங்களுக்கான கமெண்ட்ஸும் உங்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் கமெண்ட்ஸாக பதிவிடலாம். குருஜி கிட்ட அதை கொடுத்து அதற்கான விளக்கங்கள் கிடைக்கப்படும். அருமையான பதிவு குருஜி. அடுத்து இதே மாதிரி ஒரு கமெண்ட் செக்ஷனில் நேயர்களோட சந்தேகங்களுக்கு உங்களுடைய பதில்களோடு சந்திக்கலாம். நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.